சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சமூக உணர்வு மிக்க மாணவர்களை தயாரிக்கும் பணியில் இருக்கக்கூடிய நாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வோடு நம்முடைய போராட்ட களத்தை மேலும் அதிக வீச்சோடு எடுத்துச் செல்வோம். தூத்துக்குடியிலிருந்து பேசுறவர் அங்க சொன்னார், ரொம்ப பேசும்போது பேட்டி கொடுக்கும் போது கேட்டுட்டே இருந்தேன். ரொம்ப உணர்வு பூர்வமாக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அனைத்து பேட்டிகளும் இங்கே சிறப்பாக சொல்லப்படுறது. என்ன கொடுத்தாலும் இந்த கவர்மெண்டோட டிசைன் இப்படிதான் இருக்கு தோழர்களே. அவங்களுக்கு வந்து கல்வி மேல் அக்கறை இல்லை என்ற குற்றச்சாட்டை இங்கே ஒட்டுமொத்தமாக உங்களின் சார்பாக உங்களின் ஆதரவோடு இங்கே பதிவு செய்து, இந்த கல்வியின் மேல் அக்கறை இல்லாத எந்த அரசும் மீண்டும் நீடிக்காது என்பதை இங்கே பதிவு செய்து, அப்படிப்பட்ட அரசு இருக்குமேயானால் அது இந்த சமூக நீதிக்கான அரசு அல்ல என்பதை இங்கே பதிவு செய்து, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இணைந்து போராடுவோம். போராட்டங்கள் தோற்றதில்லை தோழர்களே, தொடர்ந்து போராடுவோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடுவோம். போராட்ட களத்தை மென்மேலும் வலுப்படுத்துவோம். உங்களுடைய போராட்டங்களுக்கான ஆலோசனைகளையும் உங்களுடைய ஆதரவுகளையும் என்றும் எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உங்களோடு இணைந்து நிற்கும் என்று கூறி இந்த போராட்டத்திலே வாழ்த்துறை வாய்ப்பு கூறிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடு வழங்கிடு நீட்டிப்பாடு வழங்கிடு 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 பணி நீட்டிப்பாடு வழங்கிடு கருணை காட்டு கருணை காட்டு 326 குடும்பம் மீது கருணை காட்டு கருணை காட்டு கருணை காட்டு 326 குடும்பங்கள் மீது கருணை காட்டு. முதல்வர் மீது கருணை இல்லையா? ஏசி வீடு கேட்கல, மெத்த வீடு கேட்கல, எங்க உரிமையை தான் கேட்கிறோம், எங்கள் உரிமையை தான் கேட்கிறோம். தற்காலிக பேராசிரியர்களை வஞ்சிக்காதே, வெளியேற்றாதே வெளியேற்றாதே, 15 வருட அனுபவத்தை வெளியேற்றாதே, பாழாக்காதே பாழாக்காதே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்காதே. வேண்டும் வேண்டும் பணி நிரந்தர வேண்டும். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தற்காலிக பேராசிரியரை வஞ்சிக்காதே, வெளியேற்றாதே